கிணத்துக்கு போகணுங்க சார், 7 மைல் நடக்கணுங்க சார் அவங்க ஊர்ல. வீட்டுல துவைக்கிற கல்லு கிடையாதுங்க சார், தண்ணி கிடையாதுங்க சார். 4 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் முடிச்சு. என்னைக்கா ஒரு நாள் பாத்ரூம் கழிப்பா கேட்டு பாருங்க. பாப்பா அப்படியே யூரின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். ஆரம்பிக்கலாங்களா? மனைவியை காட்டிலும் திருமணத்துக்கு பின்னால கணவனாகிய நான் தான் மாறிட்டேன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு காரணம். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். பாத்ரூம் இல்லை சார் வீட்டுல. பாத்ரூம் கழுவிட்டு இருக்கேன். பாத்ரூம் என்ன பிரச்சனை? அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். சரி, வரவேற்கிறது மாட்டம் தானே, இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்க. எரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. ஒரு வாட்டி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை அவங்களும் ஒரு திருப்பி பண்ணணும். அதே பழக்கமா நம்மளுக்கு அதே விட்டுட்டாங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 4 வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணம் முடிச்சு. என்னைக்கா ஒரு நாள் பாத்ரூம் கழிப்பா கேட்டு பாருங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இல்ல அவரே அதை பாத்துக்கிறனால நான் அதை கண்டுக்கவே இல்லை. மோசம் போயிட்டா, மோசம் போயிட்டா. ஆண் செய்யணும்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்ம பண்ண வைக்கிறோம். நீ மட்டும் தான் பண்ணணும் பிரிச்சு வைக்கிறது தப்பு தானே. ஆமா, ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். பேசவே மாட்டாங்களா, இல்ல இங்க வந்து பேச மாட்டாங்களா? இல்ல அவ அப்படிதான். ஆனா எங்க வீட்டுல வந்து நல்லா அடிப்பா நீ போட்டு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் பாருங்க பாருங்க, அமைதியா இருக்க மட்டும் நினைச்சிடாங்க. சட்டையெல்லாம் கிளிய அடிப்பா நீ. திருமணத்துக்கு பின்னால எனக்கே ஷாக்கராகவே மாறிட்டேன். அப்படி மாறின ஒண்ணு என்ன? டைமிங். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நேரம் பார்க்காம உழைப்போம். கல்யாணம் ஆனால் ஷார்ப்பாக 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு கால் வந்துடும். ஹலோ, யார் பேசுறது? எப்போ வரீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, எப்ப வரீங்க? டைம் பார்க்காம உழைப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த டைமிங்னு ஒன்று இருக்கு. மணி என்ன? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. திருமணத்துக்கு பின்னால என்ன மாற வேண்டி ஏற்பட்டுச்சு? மேரேஜ் பிஃபோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பேன். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். பேசிக்கா எனக்கு எல்லாமே ரெடியா இருக்கும். நான் எந்திரிப்பேன், சாப்பிடுவேன், காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. பட் ஆஃப்டர் மேரேஜ் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் மொத்த வேலையும் நம்ம தான் செய்யணும். சாம்பார் ஆப் எனக்கு. ஏதாவது ஒரு வேலை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு கூப்பிட்டா என்னாலலாம் முடியாதுப்பா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் போட்டுற வேண்டியது. அதை வந்து வேலை எதுவுமே செய்ய மாட்டேன் சார். வீட்டில் சுற்றிட்டு செலவு பண்ணிட்டு தான் அலைவேன். பைசா வேலைக்கு போவேன், செலவு பண்ணுவேன். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. இப்போ வேலைக்கு போகிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும், வீட்டில் இருக்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணணும். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேலைக்கு போனால் பைசா கரெக்டாக அவங்க கையில் வந்து கொடுக்கணும். வீட்டில் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன். இந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேற எதுவுமே செய்ய மாட்டாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாப்பா அப்படியே யூரின் போயிட்டே இருப்பாங்க, நான் பின்னாடி தொடச்சிக்கிட்டே போக வேண்டியதான். சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. கிணத்துக்கு போகணுங்க சார், 7 மைல் நடக்கணுங்க சார் அவங்க ஊர்ல. வீட்டுல துவைக்கிற கல்லு கிடையாதுங்க சார், தண்ணி கிடையாதுங்க சார். நீ ஒண்ணும் கவலைப்படாதமா, அந்த பயல ஆட்டோட வச்சு அமுக்குறேன். சார் இப்போ இருக்க வீட்டில் எல்லாமே இருக்கு சார். சார் கிடையாதுங்க சார். அதுக்கான உங்க வீட்டுக்கு வந்தா பார்க்க முடியும். நானே நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. 6 மணிக்கு மேலே ஃபோன் அடிச்சிட்டாங்கன்னா செத்துலாம் போல தோணும் சார். ஏன் எதுக்கு இப்படி தோணும்? என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்னால நான் குளிக்கல, செத்துலாம் போல இருக்கு. பிள்ளை நோய் நோய் நான் அழுதுகிட்டே இருக்கு, வந்து தூக்கிட்டு போவேன் பிள்ளை அப்படிமாங்க சார். நல்ல குடும்பத்துல பிறந்த இந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. நான் சின்ன வயசுல இருந்தே முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது. அதை எப்படி உடைக்கணும்னு கூட தெரியாது. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கோங்க, செஞ்சும் சாப்பிட்டுக்கோங்க. நான் வந்து அந்த பாத்திரம் கழுவுனதே கிடையாது. என்ன கொடுமை சரவணனது. ட்ரெடிஷ்னலாவே வளர்ந்ததுனால அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் என்னால மாத்திக்க முடியல. நீ ஊர்ட்டமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஆனா நீங்க சாப்பிடுங்க, பசங்களையும் சாப்பிட வச்சுக்கோங்க, எங்கனாலும் போங்க. பசங்களும் இவரும் சேர்ந்து நான்வெஜ் ஹோட்டல் போயிருவாங்க. நான் மட்டும் தனியா போய் வெஜ் ஹோட்டல்ல நான் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சார். இந்த மாதிரி தான் இப்போ இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. வெயிட் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வாழ்நாள் முழுக்க நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது ரூலை மாத்திட்டீங்க. அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. வீட்டுல இது வரைக்கும் அவங்க ஒரு வேலை கூட சாப்பிட்டது இல்ல சார். ஏன் இல்ல சார், நான்வெஜ் இல்ல சமைச்சு. காஃபில என்னமா நான்வெஜ்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இல்ல சார், அவங்க வீட்டுல சொம்பள கூட வாய் வச்சுதான் சார் குடிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. என்ன எழவி அது. இந்த வீட்ல இருந்து இந்த பையன் மட்டும் வேணும், வீட்ல இருந்து காஃபி வேணாமா? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த வீட்ல ஒரு காஃபி குடுக்குறாங்க. அது வந்து இவ்வளவு தவிர்க்கிறதுங்கிறது எப்படி சரியா இருக்கும்னு கேக்குறேன். பின்றால நிறைய போறான்டா. 12 இயர்ஸா நாங்க வந்து லவ் பண்ணி இப்போ மேரேஜ் முடிஞ்சு 1.5 இயர் ஆகுது. 24/7 என் கூட தான் இருப்பாங்க. என்ன பழக்கம் இது? ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நான் ஈவினிங் தான் போவேன். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் நான் ரீசார்ட்டுக்கு முன்னாடி எப்போ வருவீங்கன்னு ஃபோன் பண்ணிடுவாங்க. உனக்கு அறிவில்லடி. நான் வந்து பயந்து போய் நான் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுவேன். கூட 10 ஃப்ரெண்ட்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்களும் ஃபோன் பண்ணுவாங்கண்ணா.
ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணா அடுத்து 10 பேருக்கும் ஃபோன் வரும். போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண நீ? கடுப்பா இருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். என்னாச்சு? உன் ஆள் எனக்கு ஃபோன் பண்ணுதுடா அந்த புள்ள. அடுத்து ஃபோன் வந்துட்டே இருக்கும். உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்குள்ள வச்சுக்கங்கடா. நான் என்ன நடுவுல என்ன பார்த்தா இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்ட்டு இல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே வந்து ஒன்னாவே தான் இருக்கும். அவங்க தான் சார் ஆசைப்பட்டாங்க. கூடவே இருக்கணும், கூட சேர்ந்து சாப்பிடணும், கூட இங்க போகணும் அங்க போகணும்னு அவங்க தான் ஆசைப்பட்டாங்க. லியோவா பார்க்கணும் நீதானே கேட்ட பாத்துக்க. லவ் பண்ணும்போது நம்மளும் எக்ஸ்ட்ராவா 4 பிட்டா போட்டுற வேண்டியது. ஆமா, நான் வந்து எக்கச்சக்க பிட்டா போட்டேன். அதான் இப்ப ஐயோ இவன்ட்ட பேசி என் மூளை இவனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குன்னு தேட போய் இப்ப அவருக்குன்னு அவருக்காக தான் சார் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய சுதந்திரம் மொத்தத்தையும் விட்டு கொடுத்தேன். எப்படி போயிருச்சு? ஒரு சேலரி வாங்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பா அம்மா எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. சும்மா இல்லடா. கல்யாணம் எனக்கு 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. வருஷத்துக்கு இப்ப ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல சார். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா கேட்டா திட்டுவாப்ல. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ஒரு கைக்குள்ள இருக்கிற ஒரு களிமண் மாதிரி வச்சுட்டு இருக்காரு சார். இப்படிதான் வளைக்கணும், இப்படிதான் மாத்தணும் அப்படின்ற. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறாங்கன்னா நல்லா பேசிட்டே இருப்பேன். திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. சரி, அதை பண்ணா அவங்க சேவ் பண்ணிக்க போறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசுனுவாரு, வீட்டுக்கு வந்தா செல்லு பாப்பாரு. ஏன் இவங்கள்ட்ட இவ்வளவு நேரம் பேசணும்னுவாரு. யார் சாமி இவன்? உனக்கு வேற வேலையே இல்ல, யாரு கிடைச்சாலும் பேசிட்டே இருக்கணுமா அப்படின்னுவாரு. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? செக்கிங் எல்லாம் கிடையாது சார். செக் பண்ணீங்கங்கறாங்க, செல்போனை வாங்கி பாத்தீங்கங்கறாங்க. வேணாம்டா, தப்பு பண்ற. அந்த மாதிரி எல்லாம் பாக்குறது இல்ல சார். இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க இட்டு கட்டி சொல்ல போறது கிடையாது. நீ நடிகண்டா. வந்து நிறைய டைம் நீ பாத்துட்டு ஏன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்க. மாத்தி பேசாத. நடிக்காத. பேசுறாங்க, அவங்க போன் ஹிஸ்டரியை வாங்கி பாக்குறது நாகரிகமான செயலா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அங்கேயும் என்னுடைய கேரக்டர் வந்து என்னுடைய சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இவருக்காக பொறுத்துட்டு வருவேன் நான். நீ வேறயா? இட்லியை சில பேர் வந்து சட்னியில அப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. நான் வந்து எப்படின்னா சாப்பாடு எப்படி சாப்பிடுறேனோ அந்த மாதிரி இட்லியை பிச்சு போட்டு சாப்பிடுற ஆள் சார். மாமனார் மாமியார் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிடும்போது, இட்லி சாப்பிடும் போதும் சரி, தோசை சாப்பிடும் போதும் சரி, அவங்க பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, என்னம்மா நீ இப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்டாங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீடு இந்த அடிச்சு சாப்பிடுறது, இப்படி நக்கி சாப்பிடுறது அதெல்லாம் பண்ணாம கொஞ்சம் நார்மலா எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓகே, இதை நாங்க ஏத்துக்குவோம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. எங்க வீட்டு சைடு மருமக இப்படி சாப்பிடுது அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார். அவன் கிடக்குறான், இது நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா அப்பாவுக்கு பொண்ணா இருந்தேன் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 28 வயசு குழந்தைக்கு அம்மாவாயிட்டேன். காமெடி. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. ஏன் இவரை குழந்தைன்னு முதல்ல சொல்றீங்க? இன்னும் தெரியாது சார், அப்பாவி. எனக்கும் தெரியாது, அம்மா அப்பா குடும்பத்தை தாண்டி ஒன்னும் தெரியாது. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதித்து எடுத்து வந்து கூத்துறோம். மைக்கு மீதி எல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க சார். பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெண்ணமா